Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அடுத்தடுத்து ஜீ தமிழோட பிரபல சீரியல்களோட கிளைமேக்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே அவ்வளவு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் ஒரு நல்ல டிஆர்பி எடுத்துகிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ரைம் டைம் சீரியல். இந்த சீரியலில் ஏன் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்லாம் கிடச்சி நம்மளுமே ஷேர் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் மறுபடியும் கிடச்சிருக்கு. சீரியல் முடிய போகுது அப்படின்னோடனே ஒரு வாரம் 2 வாரத்தில் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்ல. இன்னும் ஒரு 4 to 5 months இந்த சீரியலை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானும் பண்ணிட்டாங்க. இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன வரப்போகுது, எந்த சீரியல் தான் முடிய போகுது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீ தமிழில் எவ்வளவு சீரியல்ஸ் ஓடினாலும் நைட்டு 10 மணிக்கு எல்லாரோட ஃபேவரட்டாக இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது நினைத்தாலே நிற்கும் சீரியல். இந்த சீரியல் 7:30க்கு இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் தான் வாங்குச்சு. 10 மணிக்கு மாறினதுக்கப்புறம் டோட்டலாக ஸ்டோரியே சேஞ்ச் ஆகி கோஸ்ட் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய பிடிச்ச மாதிரி கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால தான் இந்த சீரியல் கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே 3+ ரேட்டிங் வாங்கும். நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட் லீடராலாம் அந்த ஆயிருக்கு இந்த சீரியல். இந்த சீரியல் தான் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு 3+ ரேட்டிங் பிடிக்கிற ஒன் ஆஃப் த சீரியல். இந்த சீரியலை தவிர வேறு எந்த சீரியலில் 10 மணிக்கு ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் பண்ணாலும் 3 பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை முடிக்காமல் இன்னுமே 1000+ எபிசோட்ஸ் ஆகி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நினைத்தால் நினைக்கும் சீரியல் தான் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. அதுவுமே ஒரு 4 to 5 months முடிய போகுது அப்படின்னு சொல்லி தகவல்கள் கிடச்சிருக்கு. இந்த சீரியலில் மாங் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ இவங்க சந்தியாராகம் சீரியலே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 சீரியலில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நினைத்தால் நினைக்கும் சீரியல் முடிஞ்ச உடனே இன்னொரு சீரியல் இவங்களே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு சீரியலை முடிச்சுட்டு இன்னொரு சீரியலை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க போல. அந்த சீரியலில் யார் யார் நடிக்க போகிறா அந்த மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிரபல சீரியலோட ரீமேக் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு தகவல்கள் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கிடச்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.